ஆத்ம வணக்கம். மனிதனாக மாறுறது எப்படி? தானே ஏற்கனவே மனிதனாக இருக்காங்க, அப்புறம் எப்படி திருப்ப மனிதனாக மாறுறது அப்படின்னா, மனித வடிவத்தில் நிறைய பேர் நாம் மிருகமாகத்தான் வாழ்ந்துக்கிருக்கோம். ஏன்னா மனிதனாயிட்டா மனிதனுக்கு உண்டான சில பண்புகள், அன்பு, கருணை, ஒழுக்கம், இதெல்லாம் இருந்தால் ஒரு மனிதன் சிறந்த மனிதனாகும். அதுபோல் உயிர் கொள்ளாமை, பிற உயிர்களை வதைக்காமல் எல்லா ஜீவராசிகள் மேலேயும் கருணையும் அன்பும் தயவும் காட்டக்கூடிய ஒரு நிலைக்கு மனிதன் தன்னுடைய மனதை எப்போ பக்குவப்படுத்தி அந்த நிலைக்கு உயர்றாரோ அப்போ மனிதன் உண்மையாகவே சிறந்த மனிதனாகிறான். இப்போ வள்ளலார் ஐயா வள்ளல் பெருமான் அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவம். ஒரு ஊருக்கு போயிருக்காங்க. அந்த ஊரில் நிர்வாண சாமியார் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு போகிற வர்றவங்களையெல்லாம் மனிதர் தான் போகிறாங்க. ஆனால் அவங்கள பார்த்து, இந்த பாரு நாய் போகுது, இந்த பாரு நரி போகுது, இந்த பாரு கரடி போகுது, இந்த பாரு கழுதை போகுதுன்னு ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு விலங்கை சொல்லிக்கிருக்காங்க. ஐயா வள்ளல் பெருமான் ஐயா அந்த பக்கம் வர்றாங்க. அவங்கள பார்த்ததுக்கப்புறம், பாரு மனிதர் போகிறார் அப்படிங்கிறாங்க. ஐயா காட்டிய வழி, வள்ளல் பெருமான் காட்டிய வழி, மனிதர்களை சிறந்த மனிதராக்கிறதுக்கு, மேன்மைப்படுத்துறதுக்கு உண்டான வழிகள் நமக்கு வாழ்க்கையில் வழிமுறை காட்டிட்டு போயிருக்காங்க. அதுபோல் நம்மளும் சிறந்த மனிதராக முயற்சி செய்வோம். ஆத்ம வணக்கம்.